குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். தொடர்ந்து வாரன் பஃபெட் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது வந்து ஹியூமன் சைக்காலஜி இன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க மணி பேச்சில், ஹியூமன் சைக்காலஜி தத்துவ பேச்சில் சொல்கிறீங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு மிடில் ஸ்டாண்டில் நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அப்படிங்கிறத இந்த டாப்பிக்குடைய நோக்கம் சார். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்டூப்பிடான டெசிஷன் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர்க்க என்ன பண்ணணும்? ஏன் அந்த டெசிஷன் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது? ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் என்னென்னா, நம்ம ஓவர் ஸ்மார்ட்டாக இருப்போம். ஓவர் ஸ்மார்ட்டாக நம்ம ரொம்ப லிவரேஜ் எடுப்போம். லிவரேஜ் எடுத்தேன்னா ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ரைட்டா? ஸோ லிவரேஜ் எடுத்து நீ ட்ரேட் பண்ணேன்னா ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். முக்கால்வாசி சமயம் லாஸ்ட்டில் தான் வரும். அதான் செபியோட டேட்டா சொல்லுது. 99% லாஸு. ஆனால் அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை நானே பண்ணுறேன். அதிபுத்திசாலிகள் இது மாதிரி பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்லேயும் போண்டியார முக்கால்வாசி பேர் வந்து அத்துமீறி ஆசைப்படுறது. அத்துமீறி ஆசைப்படுறதுன்னு எப்படி சார்? அக்ரிமெண்ட் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது. அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் பீரியடில் அதை விற்க முடியாது. அக்ரிமெண்ட்டில் விற்க முடியாதுன்னா நீ வாங்கணும் காசு போட்டு. உன்ட்டு அந்த ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி வாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி 40 லட்ச ரூபா, நீ 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்ப. அக்ரிமெண்ட்டு சேல் 6 மாதம் போட்டிருப்ப. ஒரு வருஷத்தில் உன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தன்ட்ட விற்க முடியாது 50-60 லட்ச ரூபாய்க்கு. ஒன்ட்டையும் மீதி 30 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. அவன் இப்படி 10 லட்ச ரூபா கொடுப்பான். அவன் 10 லட்ச ரூபா அட்டையை போட்டு அந்த லேண்டை வச்சுப்பான். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, கடன் வாங்கி வீடு வாங்கிறது, கடன் வாங்கி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, கடன் வாங்கி பிளாட் வாங்கிறது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எவர் நம்ம இதே மாதிரி சம்பாதிச்சுட்டு இருப்போம்னு நினச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குவோம். நம்ம 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா 35,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி போட்டு வாங்குவோம். கடைசியில் என்ன ஆகும்னா, வேலை போயிடுச்சுன்னா அந்த 25,000மே கட்ட முடியாது சார். அந்த கணக்குங்கிறது கரெக்டு தானே சார்? வருஷத்துக்கு 10% வந்து நமக்கு ஹோம் வாடகையே ஏறுதே சார். எல்லா இடத்துலையும் 10% தான் ஏறல பஸ். சரி, 5 இப்போ 3 வருஷம் 4 வருஷம் அதே வாடகையில் இருக்கிற இடம் தான் இருக்குது. ரைட்டா? இப்போ என்னன்னா, நீ 25,000 ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் வர முடியாமல் வாடகையும் கட்டி கடைசியில் இன்க்ரிமெண்ட் வராமல் இஎம்ஐயும் கட்ட முடியாமல் வீடு போகிறத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் 3 மாதம் டிஃபால்ட் ஆனதான் இஎம்ஐ. ஸோ அதனால் பண்ணுவான், 2 மாதம் விட்டபடியே கட்டின்னு இருப்பான். அப்புறம் 3 மாதத்தில் கட்டுவான். கடைசியில் அது ஆக்ஷனுக்கு தான் போகும். ஓகே, நான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட 4 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஒன்று ஃபியர், இன்னொன்று க்ரீட், இன்னொன்று ஈகோ, இன்னொன்று ஓவர் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் சொன்னது இப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ். இது பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ஸு. அதுக்கு அடுத்தது பேராசை. இந்த ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் போட்டு இந்த ரியல் எஸ்டேட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸு. இந்த ஃப்யூச்சரில் பண்ணுறது, பென்னி ஸ்டாக் வாங்கிறது, அதெல்லாம் பேராசை. தட் இஸ் பேராசை. ஓகே, உடனே இன்றைக்கி போட்டு நாளைக்கு காசு எடுக்கணுங்கிறது பேராசை. உனக்கு அது டைம் ஆகும் சார். இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு எடுக்கணுங்கிறது பேராசை, ஒத்துக்கிறேன் சார். பென்னி ஸ்டாக் வாங்குறது எப்படி சார் பேராசை? அது இன்னும் பேராசை. அது என்னன்னு தெரியாது. என்கிட்ட இவ்வளோ தான், நீ கரெக்டான ஸ்டாக்கை வாங்குறத விட்டுட்டு என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இந்த காசுக்கு என்ன ஸ்டாக்கை வாங்க முடியும்னு பார்த்தேன்னா. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ என்னால் ஒரு 10 லட்ச ரூபாய் விட முடியும், உள்ளே இறங்கவா அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன். இதுதான் பேராசை. சார்ட்ட கேளுங்களேன் இந்த கேள்வியை அப்படின்னா. இது பேராசை. இது பேராசை. எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த இதை நான் ஆக்சுவலாக சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் சொன்னது ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் பேராசைக்கும் க்ரீடுக்கும் சொல்லிட்டீங்க சார். ஈகோ எனக்கெல்லாம் தெரியுங்கிறது. ஸோ அப்போ நான் பெட்டு கட்டினா தப்பாகாமல் குதிரையில் ரேஸ் பண்ணி ஆகிடும். உன் ஈகோங்கிறது உண்மையை கண்ணை மறக்கும். அப்போ வந்து இந்த ஈகோ எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, யூ ஸ்டார்ட் வித் தி அசம்ஷன் நான் தப்பு. ஓகே, ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் பண்ணுறது தப்பு தான் பண்ணுறேன். ஆமாம். ஓகே, அண்ட் ப்ரூவ் இட் ராங்.
இது வந்து சார்லி மங்கர் வந்து இன்வர்ஷன். ஓகே. நீ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறல்ல, ம். அதை விற்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி சொல்லு. ஓகே. ஒரு இடத்த நான் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்த நான் எப்படி விப்பேன்? எப்படி விக்க முடியும் அது அப்படிங்கிறதுக்கான விற்க ட்ரை பண்ணேன். வழிய சொல்லுன்றீங்க. ஒரு விற்க பாரு, ஒரு ஆளை கூட்டின்னு வந்து காசை விற்று ரெடி பண்ணு. ஓகே. ம். விக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வாங்குறதுக்கு தகுதியான ஆள்ன்னு எடுத்துக்கலாமா சார்? வாங்கிறதுக்கு நான் வந்த இடம் வாங்கலாம். ம். நீ நினைக்கிற விலையில ம். அதை விற்க முடியும்னா ம். வாங்கிறதுக்கு தகுதி. ஆ. வாங்கிறதுக்கு தகுதி. ஓகே, ஓகே. ஸோ யூ இன்வெஸ்ட் தி ப்ராசஸ். ஓகே. நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட்ல எடுக்கக்கூடிய டெசிஷன்ல இது ஒரு பெரிய தலைவலியா வந்து நிக்குது பெரிய சார். தலைவலி. நம்ம அது தெரியாம ஓகே டக்குன்னு போய் வாங்கிடுறோம். அந்த ஸ்டாக்க நம்மளால வை ஷுட் ஐ நாட் செல் தட் ஸ்டாக்? ம். இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் 35ல கன்சிடர் பண்ணோம்னா, ம். ஏன் டாடா மோட்டார்ஸை நான் 35ல விற்கக்கூடாது? உங்கள வாங்குறதுக்கு நான் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம். நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா, அத நான் வாங்கலாம். ஆமாம். ஸோ நான் ஐ எம் டு சேயிங், ம். ம். நான் எப்படி பார்ப்பேன்னா, அதை ஏன் வித்துடலாமேன்னு நான் வந்து கேஸ் எழுதணும். புரியுது. இது முட்டாள்தனம், ம். இது இந்த ரேட்டில் விற்கக்கூடாதுன்னா நம்ம வாங்கலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஈகோவே வராதுல்ல. ம். இப்போ ஐ எம் லுக்கிங் அட் அ ஸ்டாக், வை ஷுட் ஐ நாட் செல் தட் ஸ்டாக்? ம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதை ஏன் நான் விற்கக்கூடாது? ஓகே. அப்போ நான் அடுத்தது விற்கக்கூடாதுன்னா நான் வாங்கி தானே ஆகணும். ம். ரைட் சார். கரெக்ட். ஓகே. அடுத்தது வந்து ஃபியர். இன்டெலிஜென்ட்டாவே இருந்தாலும், உங்க இன்டெலிஜென்ஸ் உங்க பயத்திலிருந்து உங்கள காப்பாத்தாது. அது நிச்சயமாக காப்பாற்றாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி லாஸ் பண்ணிட்டேன்னா ம். நீ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வர மாட்டேன். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஹர்ஷத் மேத்தா தெரியும், அதுக்கப்புறமா வந்து கேத்தன் பரேக் தெரியும். இதை பார்த்தே சொல்லிடுவாங்க. இது அவன் டிமேட் பார்த்தே சொல்லிட்டோம் எந்த ஸ்டேஜில் பயந்து ஓடி போயிட்டான். ஓகே. இப்போ கர்நாடகா பால் பேரிங்ஸ், ம். ஸ்வராஜ் மாஸ்தா, இது மாதிரி கம்பெனிலாம் இருந்தால் அவன் வந்து ஆல்பென் நிசான், ம். சாமுண்டேஸ்வரி மொப்பேட், ம். இது மாதிரி கம்பெனிலாம் இருந்தால் அவன் வந்து ஹர்ஷத் மேத்தாவோட விக்டிம். ம். அது மாதிரி கேட்டனுக்கும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் 2007னா கர்த்தூரி குளோபல், கிங்ஃபிஷர், நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன், புஞ்ச் லாயட், இதெல்லாம் இருந்தால் 2008. ஓகே சார். ஐ மீன் டு 2008. சுஸ்லான், சுஸ்லான். ம். இதெல்லாம் 2008. கரெக்ட். இது மாதிரி 2000க்கும் ஒன்று இருக்குது. ம். அது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு அவன் அதோட போர்ட்ஃபோலியோ நின்றுச்சுன்னா அவன் பயந்து ஓடி போயிட்டான். எந்த டைமில் கையை சுட்டுக்கிட்டான். நான் அப்பதான் ஆரம்பிக்கிறேன் 2008 காலேஜ் படிக்கிறப்ப. நீ கை சுட்டுக்கலையா? நன்றே ஒன்று இருக்க மார்க்கெட்டில். இல்ல. அவன் என்ன சொன்னாலும் மார்க்கெட்டில் வரமாட்டான். மார்க்கெட்லேயே இருந்தவன் மார்க்கெட்டுக்கு வர மாட்டான். நீ ஆக்சுவலி நீ வந்து ஒரு ட்ரேடிங் இது பார்த்ததில்லை, டெர்மினல். டெர்மினல் பார்த்ததில்லை. தட் இஸ் அது மாதிரி ஒரு 10 பேர் உட்காந்து ம். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், புடி 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 புடி, ஓகே. விழறான் 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 விழறான், குடு குடு குடு, விழறான் குடு குடு குடு. ஆ. ஸோ ஒரு மாப் சைக்காலஜி, எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டின்னு வந்துடுவாங்க. ஓகே, ஓகே. மாப் சைக்காலஜி தான் நம்மள அங்க டிரைவ் பண்ணும். நம்ம பஃபெட்டோட ரூல் மாதிரி, ம். யூ டோன்ட் கோ நியர் வேர் தி ஆக்ஷன் இஸ், யூ ஸ்டே அவே ஃப்ரம் தி ஆக்ஷன். அப்படின்னா சார்? இப்போ நான் எதுக்கு பாம்பே போனேன்? நான் பாம்பே வாழ்க்கையில் 15 இயர்ஸில் ஒரு வாட்டி போயிருக்கேன். ம். தள்ளி நின்று விளையாடுங்க. எனக்கும் அந்த பாம்பே புரோக்கர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே சார். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் வந்து ஆஃபன் உங்களுடைய எமோஷனல் டிசிப்ளினை தான் டெஸ்ட் பண்ணுமே தவிர உங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜை பெருசாக டெஸ்ட் பண்ணாது. நிச்சயமாக பண்ணாது. எப்படி டெஸ்ட் பண்ணும்? எமோஷனல் டிசிப்ளின் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்போம் சார். 2008 நீ விற்கலைன்னா நீ இமோஷனலி டிசிப்ளின்டு. விற்கலைன்னா ஓகே. 63 ரூபாயில் டாட்டா வாங்கி டிசிஎஸ் வாங்கியிருந்தா நீ டிசிப்ளின்டு. 250 ரூபாயில் டாடா ஸ்டீல் வாங்கியிருந்தா டிசிப்ளின்டு. 1000 ரூபாயில் விற்காமல் இருந்தேன்னா நீ டிசிப்ளின். ஓகே. ஸோ எமோஷனல் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நாட் கரெக்டாக ரியாக்டிங் டு இன்ஃபர்மேஷன் இன் தி மார்க்கெட். ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனுக்கு நீ ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் எமோஷனல் டிசிப்ளின். இஃப் யூ ஆர் an இன்வெஸ்டர். ட்ரேடர் வேறு, இன்வெஸ்டர் வேறு. எது வந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக அதை வேடிக்கை மட்டும் பார்க்கணும். unless fundamentally something has changed in the business. ம். ஒன் டிசிஷன் வந்து மார்க்கெட்டில் என்ன ஆச்சுங்கிறது கிடையாது. ம்.
பிஸ்னஸில் ஏதாவது மாறி இருக்காங்கிறத தான் பார்க்கணும். ஓகே, நம்ம கவனத்தை வேற இடத்துல வைக்கணும். எஸ். தேங்க்யூ சார். ஸோ இந்த நீங்கள் சொன்ன இந்த விஷயம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்றதுல நோ டவுட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.